பிபி அகாடமியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து டிசிப்ளின் வைஸ் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே வச்சுருக்கோம். எதுக்காக டிசிப்ளின் வந்து ஒரு டியூஷனில் போய்ட்டு நீங்கள் டிசிப்ளின்லாம் எதுக்கு இவ்வளோ பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா படித்தாலுமே அவங்களுக்கு வந்து டிசிப்ளின் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அவங்களுடைய மார்க்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். டிசிப்ளின் ப்ளஸ் ஸ்டடி ரெண்டுமே இருந்தால் தான் அந்த ஸ்டூடெண்ட்டால் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அவங்க லைஃபுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பிபி அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸை டிசிப்ளினாக வச்சுக்க நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், அதுக்கான ரூல்ஸ்லாம் நம்ம எப்படி வந்து போட்டிருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஒரு 1.5 hours டியூஷன் வராங்க அப்படின்னா அவங்க உள்ளே வரதுலேருந்து அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்குமே நம்ம அவங்கள டிசிப்ளின்டாக அவங்களுக்காக செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு அவங்க நம்ம ப்ராப்பராக கைட் பண்ணி நம்ம வெளியே அனுப்புகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வராங்க அப்படின்னா சைக்கிள் பார்க்கிங்லேருந்தே நம்ம பார்க்குறோம். அந்த பார்க்கிங் அவங்க ஒழுங்காக பண்ணுறாங்களா, அங்கே என்ன ப்ராப்ளம் நடக்குதா அப்படின்றத நம்ம அட்மின் டீம் வந்து அவங்க பார்க்கிங் உள்ளே வரப்பே அங்கே வந்து அவங்களோட டிசிப்ளின் வந்து செக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க கிளாஸ் ரூமுக்கு வராங்க அப்படின்னா அவங்க எந்த பிளேஸ் தோணுதோ அங்கே வந்து அவங்கள வந்து நம்ம உட்கார வைக்கிறது இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து சீட் நம்பர் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறோம். சீட் நம்பர் சிஸ்டமாக அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, டெய்லியுமே அந்த ஸ்டூடெண்ட் உள்ளே வராங்கன்னா ஒரு சீட் நம்பர் வந்து டீச்சர்ஸ் கொடுப்பாங்க. அந்த நம்பரில் தான் போய் அவங்க உட்காரணும். எதுக்காக இந்த சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்ணி அந்த படிக்கிற டைம் வந்து அவங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பிளேஸ்லேயே உட்கார வச்சோன்னா அவங்க ஃப்ரெண்ட் பக்கத்தில் உட்காந்து ஒரு 1.5 hours நம்ம வைக்கிறோம்னா அது 1/2 hour அவங்க கண்டிப்பாக பேசிட்டு தான் போவாங்க. ஸோ நம்ம வந்து ஷஃபில் பண்ணி உட்கார வைக்கும்போது அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டடியை கொஞ்சம் நல்லா கொண்டு போக முடியும். அடுத்து இப்போ ஒரு டியூஷன் சென்டர்னால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேட்டாக வரலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 15 minutes அதுக்காகவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேக்ஸ் ஹோம்ஒர்க் டெஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து லேட் வந்து மானிட்டர் பண்ணுறோம். அந்த ஸ்டூடெண்ட் அன்றைக்கி டேயில் வந்து லேட்டாக வராங்க அப்படின்னா நம்ம டிசிப்ளின் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் 30 ரூல்ஸ் கிட்ட நம்ம வச்சுருக்கோம். அந்த ரூல்ஸில் வந்து லேட்டு அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவே வச்சுருக்கோம். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் அன்றைக்கி டேயில் லேட்டாக வராங்க அப்படின்னா நம்ம கார்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம் கார்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் கிராஸ் போட்டு அந்த ரூல் நம்பர் போடும்போது பேரண்ட்டுக்குமே தெரியுது இந்த ஸ்டூடெண்ட் நம்ம பையன் வந்து இன்றைக்கி டேயில் வந்து லேட்டாக வந்திருக்கான். சப்போஸ் வந்து அவங்களால எதனா லேட் ஆச்சு, வீட்டில் வந்து ஏதோ சிச்சுவேஷன் அப்படின்னா பேரண்ட்டே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா இன் ரேர் கேசஸ் நம்ம ஸ்டூடெண்ட்டை வந்து வார்ன் பண்ணி அனுப்புகிறோம். மேபி டெஸ்ட்டுக்கு பயந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் எதனா வரல, அன்றைக்கி டெஸ்ட்டு கொஞ்சம் லேட்டாக வராங்க அப்படின்னா அந்த கார்டை பார்க்கும்போது பேரண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக அது தெரிய வருது. இந்த மாதிரி நம்ம பையன் வந்து இன்றைக்கி லேட்டாக போயிருக்கான், டெஸ்ட் எழுதலை அப்படின்றதுக்காக நம்ம கேம் கார்டில் டிசிப்ளின்னு ஒரு காலம் கொடுத்து நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். ஸ்கூல்ஸ்லலாம் யூனிஃபார்ம் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம டியூஷன் சென்டர்லேயுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து டீச்சர்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து நம்ம வந்து யூனிஃபார்ம் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்க டிஷர்ட் வந்து போட்டு ப்ராப்பராக பிளாக் பேண்ட் தான் வந்து போட்டிருக்கணும். மேபி ஸ்டூடெண்ட் வேறு எதனா கலர் ட்ரெஸ்ஸில் வராங்க அப்படின்னா அவங்கள நம்ம வந்து எதனால அப்படின்னு கொஸ்டின் பண்ணி அதுக்குமே வந்து நம்ம ரூல் வச்சுருக்கோம். ஸோ அன்றைக்கி டேயில் வந்து அவங்க டிசிப்ளினில் அதுவுமே வந்து கிராஸ் வரும். ஸோ ப்ராப்பரான யூனிஃபார்ம் ட்ரெஸ் கோடில் தான் வரணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே அலோவ் பண்ணிடுறோம், சீட் நம்பர் கொடுத்து உட்கார வச்சிடறோம். இப்போ வந்தோடனே அந்த ஸ்டூடெண்ட் என்னன்னா மேக்ஸுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து நம்ம டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேக்ஸ் ஹோம்ஒர்க் வந்து கொடுக்குறோம். ஒரு 2 sums டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர சொல்லி. மேக்ஸ்ன்றது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே வரும். ஸோ அதனால டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் வரணுன்றதுக்காக 2 sum வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறோம். உள்ளே வந்தோன்னா ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ் ஹோம்ஒர்க்கை வந்து ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. அன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட் மேக்ஸ் ஹோம்ஒர்க் போடலன்னா அதுக்குமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிராஸ் போடுறோம். ரூல் நம்பர் 19 அப்படின்ற டிசிப்ளினில் வந்து நம்ம அவங்களுக்கு கிராஸ் போடுறோம். இதெல்லாம் எப்படி பேரண்ட்ஸ்க்கு தெரியும் அப்படின்னு இந்த மிஸ்டேக் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணும்போதே ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி நம்ம டிசிப்ளின் பாயிண்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம அவங்க கையில் இந்த ஷீட்டுமே கொடுத்துருக்கோம். அன்றைக்கி டேயில் அவங்க ஒரு ரூலில் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க, கிராஸ் வாங்குறாங்கன்னா அந்த ஷீட்டை வந்து பேரண்ட் கம்பேர் பண்ணி பார்த்தாங்களே நம்ம பையன் இன்றைக்கி இதனால தான் டிசிப்ளினில் மிஸ்டேக் பண்ணியிருக்கான்றது அவங்களுக்கு தெரிய வருது. இது வந்து நம்ம டெய்லி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம டியூஷனில் அட்டண்டன்ஸ் எடுக்கிறோம். அன்றைக்கி டேயில் வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க, ஆப்சென்ட் ஆயிருக்காங்கன்ட்டு. அன்றைக்கி டேயில் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆப்சென்ட் ஆகிட்டாங்கன்னா நம்ம உடனே வந்து வீட்டில் பேரண்ட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த மாதிரி இன்றைக்கி ஸ்டூடெண்ட் வரல, எதனால் வரல அப்படின்றது ரீசனையுமே கேட்டு நம்ம ரெக்கார்டாக எழுதி வச்சுருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட் இந்த நாள்லலாம் இதுக்காக ரீசனுக்காக லீவ் எடுத்திருக்காங்க, ஒரு 3 days அந்த மந்தில் லீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா இன்சார்ஜை கைட் பண்ணி அதனால் அந்த 3 days ஹாலிடேஸ்னால அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டடீஸ்லாம் என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகுது, கிளாஸஸ்லாம் என்ன மிஸ் ஆகுதுன்றது வரைக்கும் நம்ம பேரண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். மேக்ஸ் ஹோம்ஒர்க் முடிஞ்சிருச்சு, ஒரு 15 minutes தான் மேக்ஸ் ஹோம்ஒர்க். ரிமைனிங் இருக்க 1 hour 15 minutes ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் வந்து இருக்குது. ஒன்று ஸ்டடி, கிளாஸு, டெஸ்ட்டு. இந்த 3 வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. இந்த 3த்துலேயுமே வந்து ஸ்டூடெண்ட்டை டிசிப்ளின்டாக வச்சுருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸ்டடி டைமில் பேசிட்டாங்கன்னா அன்றைக்கி டே வேஸ்ட் ஆகிடும். டெஸ்ட் டைமில் காப்பி அடிச்சிட்டாங்கன்னா அன்றைக்கி அவங்க எழுதுகிற டெஸ்ட்டே வேஸ்ட் ஆகிடும். கிளாஸ் டைமில் கவனிக்காமல் அவங்க வேறு எதனா டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இல்லை அப்பயும் எதனா பேசிட்டு ஸ்கிரிப்லிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அன்றைக்கி அவங்களுக்கு வந்து கிளாஸ் டேவே வேஸ்ட் ஆகிடும். இது 3த்தையுமே மானிட்டர் பண்ணுறதுக்கு இன்சார்ஜ், டிஎல், ஹெச்ஆர், அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர்னு இத்தனை போஸ்டிங் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அது போக அந்த கிளாஸ்லேயுமே 2 ஸ்டாஃப் இருக்காங்க. இது எல்லாமே நாங்கள் மானிட்டர் பண்ணி அந்தந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே அவங்க எப்படி பெஸ்ட்டாக பண்ண வைக்கலான்றதையுமே நாங்கள் நோட் பண்ணிட்டு இருக்கோம். அட் லாஸ்ட் ஃபைனலாக வந்து கேம் கார்டு
ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இன்றைக்கி அந்த டே ஃபுல்லாக வந்து 1.5 hours முடிச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கார்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டடியில் அன்றைக்கி அவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, டெஸ்ட்டில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, மேத்ஸ் ஹோம்ஒர்க் டெஸ்ட்டில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, டிசிப்ளினில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நம்ம 4 காலமாக பிரித்து அதை வந்து அந்த கிளாஸில் இருக்க டீச்சர் சைன் பண்ணி இன்றைக்கி இந்த ஸ்டூடெண்ட் இதை தான் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணி கொடுத்து அனுப்புகிறோம். அது டெய்லியுமே பேரண்ட்ஸ் செக் பண்ணும்போது அவங்களுக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இன்றைக்கி நம்ம டியூஷன் அனுப்பியிருக்கோம், நம்ம பையன் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. லாஸ்ட்டாக வந்து உங்கள் டியூஷனுக்குள்ள வரைக்கும் உங்களுடைய டிசிப்ளின் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், ஸ்கூல் விட்டு போகும்போதோ இல்லை டியூஷன் விட்டு போகும்போதோ கேங்காக ஃபார்ம் பண்ணி நின்றுக்கிட்டு பேசுகிறது, அங்கே எதனா ப்ராப்ளம் நடக்கிறது அப்படின்னா நம்ம டியூஷன் சென்டரில் படிக்கிற பசங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸை விடுறதுக்கு 5 minutes பிஃபோராகவே நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரீட்டுக்கு போயிடுவாங்க. டியூட்டி ஒர்க்கில் ப்ராப்பராக அவங்க போய் நின்று எந்த ஸ்டூடெண்ட்டுமே எங்கேயுமே நின்று கேங் ஃபார்ம் பண்ணி பேசாமல் அந்த ஸ்ட்ரீட் தாண்டுற வரைக்கும் அவங்க ப்ராப்பராக வீட்டுக்கு போகிறாங்கன்றது நம்ம வந்து மானிட்டர் பண்ணுறோம்.